ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, 25 மாவட்டத்திற்கு வெளியிட்ட முடிவுகள் மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ வெளியிட போகிறாங்க, இது குறித்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ மீதி இருக்கிற கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கும் அதை சார்ந்த மாவட்டங்களுக்கும் எப்போ வெளியிட போகிறாங்க, அது குறித்து நமக்கு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாயிருக்குங்க. ஸோ ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை திடீரென இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுவரை எத்தனை மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வெளியிட்டாங்க அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்தந்த மாவட்டங்களுடைய பெயர்களும் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் சற்று முன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துடைய டிஆர்பியுடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்குங்க. சேலம் மாவட்டத்தில் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுடைய பட்டியலை தற்சமயம் அரசு வெளியிட்டிருக்காங்க. அந்த மாவட்டத்துடைய கூட்டுறவுத்துறை சற்று முன் வெளியிட்டிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜரில் எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்க, சேல்ஸ்மேன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கிட்டத்தட்ட சேல்ஸ்மேனுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட சேலத்தில் சேல்ஸ்மேன் அதிக அளவில் சேலத்தில் தாங்க எடுத்திருக்காங்க. 214 நபர்கள் சேல்ஸ்மேன் எடுத்திருக்காங்க. அதே போல் பேக்கேஜர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வெறும் 12 நபர்கள் மட்டுமே எடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ தமிழகத்திலே இதுவரை வெளியிட்ட ரிசல்ட்லேயே சேலம் மாவட்டத்தில் சேல்ஸ்மேனுடைய எண்ணிக்கை 214 பேரை பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. வேறு எந்த மாவட்டத்திற்கு இந்த மாதிரி அதிகமாக தேர்வு செய்யப்படல, எல்லாமே 100க்கு மேலே தான் இருக்கும். ஆனால் சேலம் மாவட்டத்தில் 216 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டது ஒரு நல்ல விஷயம். இதே போல் மற்ற மாவட்டங்களுக்கும் மறு ஆய்வு செய்யணும், அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மற்ற மாவட்டங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ரொம்ப கம்மி, கிருஷ்ணகிரி காஞ்சிபுரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயஸ்ட்டாக இருக்குது. ஸோ அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி இந்த மாதிரி மாவட்டங்களில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை இன்னும் மறுவாய்ப்பு கொடுத்து அவர்களுக்கும் வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ இப்போ இதுவரை சுச்சுவேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு முடிவுகள் வெளியாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 மாவட்டங்களுடைய ரிசல்ட் வெளியாகிருச்சு. இன்னும் 13 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஜூலை 10ஆம் தேதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு வெளியிடாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஆல்ரெடி ஜூன் மாதத்திலேருந்தே ரிசல்ட் வெளியிட்டு ஸ்டார்ட் பண்ணதுனால ஜூலை 10ஆம் தேதிக்குள்ளார அனைத்து மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் நம்ம எதிர்பார்க்கலாம். என்னென்ன மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம், நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, தருமபுரி, திருச்சி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, திருவள்ளூர், தஞ்சாவூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திண்டுக்கல் மற்றும் திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தற்சமயம் வெளியாயிருக்கு அப்படின்ற தகவல் நமக்கு வந்திருக்குங்க. ஸோ கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுடைய ரிசல்ட், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ இது எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மதுரையெல்லாம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தந்த மாவட்டங்களுடைய ரிசல்ட்டும் அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாவட்டங்களுடைய ரிசல்ட் இன்னும் ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக கிடைக்கலாம். இல்லைன்னா இன்னும் சற்று நேரத்தில் கூட கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாவட்டங்களுடைய ரிசல்ட் நம்ம வெளியிட போகிறாங்க. ஸோ அடுத்த ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இன்னும் சற்று நேரத்தில், ஸோ இல்லைன்னா இன்று வெளியிடல அப்படின்னா சனி ஞாயிறு ரிசல்ட் வெளியீட்டில் கொஞ்சம் தாமதம் இருக்கும். திங்கட்கிழமை ஸோ ஜூலை 5ஆம் தேதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனைத்து ரிசல்ட்டுமே எதிர்பார்க்கலாம். ஜூலை 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் 38 மாவட்டத்துடைய ரிசல்ட்டும் திங்கட்கிழமை காலையில் 10:30 மணி அளவில் ரிசல்ட் எல்லாமே எதிர்பார்க்கலாங்க. நண்பர்களே, இப்படி தாங்க தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையின் வாயிலாக விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் அனைத்தும் வெளியிடப்பட்டு வருகிறது. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சில மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சிஸை மீண்டும் ஒரு டைம் உயர்த்தலாம்
வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மீதி இருக்கிற மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் இப்போ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க சேலம் மாவட்டத்தில் அதிக அளவு ரிசல்ட் எல்லாமே இது சேல்ஸ்மேன் எடுத்திருக்காங்க. அதே போல் மற்ற மாவட்டங்கள்லையும் இனிவரும் மாவட்டங்களையும் அதிக அளவு கண்டிப்பாக இருப்பாங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அதே போல் மதுரை மாவட்டத்திலையும் பெண்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற தகவலும் நமக்கு வந்திருக்குங்க. ஸோ நண்பர்களே, தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, 25 மாவட்டத்திற்கு வெளியிட்ட முடிவுகள் மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ வெளியிட போகிறாங்க, இது குறித்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ மீதி இருக்கிற கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கும் அதை சார்ந்த மாவட்டங்களுக்கும் எப்போ வெளியிட போகிறாங்க, அது குறித்து நமக்கு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்குங்க. ஸோ ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை திடீரென இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுவரை எத்தனை மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வெளியிட்டாங்க அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்தந்த மாவட்டங்களுடைய பெயர்களும் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துடைய டிஆர்பியுடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்குங்க. சேலம் மாவட்டத்தில் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுடைய பட்டியலை தற்சமயம் அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த மாவட்டத்துடைய கூட்டுறவுத்துறை சற்று முன் வந்து வெளியிட்டிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜரில் எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, சேல்ஸ்மேன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கிட்டத்தட்ட சேல்ஸ்மேனுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட சேலத்தில் சேல்ஸ்மேன் அதிக அளவில் சேலத்தில் தாங்க எடுத்திருக்காங்க. 214 நபர்கள் சேல்ஸ்மேன் எடுத்திருக்காங்க. அதே போல் பேக்கேஜர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வெறும் 12 நபர்கள் மட்டுமே எடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ தமிழகத்திலே இதுவரை வெளியிட்ட ரிசல்ட்லேயே சேலம் மாவட்டத்தில் சேல்ஸ்மேனுடைய எண்ணிக்கை 214 பேரை வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. வேறு எந்த மாவட்டத்திற்கு இந்த மாதிரி அதிகமாக தேர்வு செய்யப்படல, எல்லாமே 100க்கு மேலே தான் இருக்கும். ஆனால் சேலம் மாவட்டத்தில் 216 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டது ஒரு நல்ல விஷயம். இதே போல் மற்ற மாவட்டங்களுக்கும் மறு ஆய்வு செய்யணும், அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மற்ற மாவட்டங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ரொம்ப கம்மி, கிருஷ்ணகிரி காஞ்சிபுரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோயஸ்ட்டாக இருக்குது. ஸோ அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி இந்த மாதிரி மாவட்டங்களில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை இன்னும் மறுவாய்ப்பு கொடுத்து அவர்களுக்கும் வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ இப்போ இதுவரை சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு முடிவுகள் வெளியாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 மாவட்டங்களுடைய ரிசல்ட் வெளியாகிருச்சு. இன்னும் 13 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஜூலை 10ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு வெளியிடாகும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆல்ரெடி ஜூன் மாதத்திலேருந்தே வந்து ரிசல்ட் வெளியிட்ட ஸ்டார்ட் பண்ணதுனால ஜூலை 10ஆம் தேதிக்குள்ளார அனைத்து மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் நாம் எதிர்பார்க்கலாம். என்னென்ன மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம், நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, தருமபுரி, திருச்சி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, திருவள்ளூர், தஞ்சாவூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திண்டுக்கல் மற்றும் திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் வெளியாயிருக்கு அப்படின்ற தகவல் நமக்கு வந்திருக்குங்க. ஸோ கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுடைய ரிசல்ட், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ இது எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மதுரையெல்லாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிக
அளவில் எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த மாவட்டங்களுடைய ரிசல்ட்டும் அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாவட்டங்களுடைய ரிசல்ட் இன்னும் ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக கிடைக்கலாம். இல்லைன்னா இன்னும் சற்று நேரத்தில் கூட கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாவட்டத்துடைய ரிசல்ட் நம்ம வெளியிட போகிறாங்க. ஸோ அடுத்த ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இன்னும் சற்று நேரத்தில். ஸோ இல்லைன்னா இன்று வெளியிடல அப்படின்னா சனி ஞாயிறு வந்து ரிசல்ட் வெளியீட்டில் கொஞ்சம் தாமதம் இருக்கும். திங்கட்கிழமை ஸோ ஜூலை 5ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து ரிசல்ட்டுமே எதிர்பார்க்கலாம். ஜூலை 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் 38 மாவட்டத்தோடைய ரிசல்ட்டும் திங்கட்கிழமை காலையில் 10:30 மணி அளவில் ரிசல்ட் எல்லாமே எதிர்பார்க்கலாங்க. நண்பர்களே, இப்படி தாங்க தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையின் வாயிலாக விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் அனைத்தும் வெளியிடப்பட்டு வருகிறது. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸை மீண்டும் ஒரு டைம் உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மீதி இருக்கிற மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் இப்போ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க சேலம் மாவட்டத்தில் அதிக அளவு ரிசல்ட் எல்லாமே இது சேல்ஸ்மேன் எடுத்திருக்காங்க. அதே போல் மற்ற மாவட்டங்கள்லையும் இனிவரும் மாவட்டங்களையும் அதிக அளவு கண்டிப்பாக இருப்பாங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அதே போல் மதுரை மாவட்டத்திலையும் பெண்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற தகவலும் நமக்கு வந்திருக்குங்க. ஸோ நண்பர்களே, தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.